ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. முட்டி வலி இருக்கவங்கள இதை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் முட்டி வலி கம்மியாயிடும். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சட்னி எப்படி செய்கிறதுன்னு இப்போ இப்படி இருக்க பிரண்டையை நம்ம அதில் நிறைய நார் இருக்கும், அந்த நாரெல்லாம் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 5 காஞ்ச மிளகா 2 பச்சை மிளகா ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகாவையே நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி அதே கடாயில் பிரண்டையும் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் வெள்ளை கலர் எள்ளு ஆட் பண்ணி 1 ஸ்பூன் தனியா 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். வேர்க்கடலை ஒரு கப்பை விட கம்மியாக அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தோல்லாம் நீக்காமலே போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வறுத்த எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அதை அரைச்சதுக்கப்புறமா ஃபைனலாக பிரண்டையை ஆட் பண்ணி ஒரு எலுமிச்சை சைஸை விட கம்மியாக புளியை ஊற வச்சுருந்தேன், அந்த புளியவும் ஆட் பண்ணி சட்னி இப்படி அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இந்த சட்னியை ஆட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் அதை குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான முட்டி வலியை போக்கக்கூடிய ஒரு பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் பிரீத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.